அந்த ஹார்ட் ஆயிடுச்சா இது ஏன் அந்த மாதிரி ஹார்ட் ஆச்சு? காற்று பட்டது அந்த உள்ளே இருக்குது. ஓ, சித்திரை முடிஞ்சு வைகாசி மாதத்தில் வந்து காற்று கொஞ்சமாக ஆரம்பித்த உடனே அந்த நுங்கு வந்து இளநொங்காக இருந்தால் கூட அது இருக்கிறதுனால அப்போ நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு பொருத்தமில்லாமல் போயிடும். அப்படி தானே? இதில் எது பிஞ்சாக இருக்குதுன்னு பாருங்கள், எது மிச்சம் எவ்வளோ இருக்குன்னா ஒன்று காத்தடிக்கால ஆரம்பித்த உடனே ஒன்று கொஞ்சம் இளநங்காக இருக்கும், ஒன்று அப்படியே ஒவ்வொன்றா முத்திட்டே வந்துடும். பார்த்தீங்களா, இது சாப்பிட கல்லாயிருச்சு, கடிக்க முடியாது. ஓ, ரொம்ப ஹார்டாகிடுச்சு. அதான் எடுத்து காட்டேன் பாருங்க. எடுத்து காட்டுங்க, வெளியே எடுத்து காட்டுங்க. அதாவது காத்தடி காலம் வந்துருச்சனால இந்த நொங்கு வந்து இலசாரத்துக்கு விட ஹார்டாயிருமா, கடினமாகிடுச்சுன்னா அதை வந்து சாப்பிட்றதுக்கே பொருத்தம் இல்லாமல் சூட்டம் இல்லாமல் போயிடும், கடிக்க முடியாது, கல் மாதிரி ஆயிடும். அதை கல் நொங்கா மாறுறது. பார்த்தீங்களா? தேங்காய் மாதிரி ஆச்சு பாருங்க. இது பாருங்க, கடிதான் பார்ப்போமே. ஐயப்பா, ஸ்ட்ராங்கான பல்லு தேவைப்படும். பல் ஊசி கடிக்க முடியாது, மிஷின் அரைக்கணும் மாதிரி தெரியுது. ரொம்ப ஹார்டாக இருக்கு. அதனால இளநொங்க இருக்கும்போது சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லது. எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க அண்ணன். சாப்பிட்ட பக்கு ரொம்ப கிரன்ச்சியாக இருக்குது. இந்த நொங்கு இருந்த அந்த நொங்குக்கு இந்த நொங்குக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இதனுடைய செல் வந்து இந்த மாதிரி இருக்கு பாருங்க, ரொம்ப ஹார்டு, தேங்காய் செல் மாதிரி. எவ்வளோ ஹார்டாக இருக்குது. தேங்காய் செல் ரொம்ப ஹார்டு. இந்த கடிக்க முடியல. இந்த இங்கே பாருங்க, கடிக்க முடியல. வீடு விடுவேன், வா வீடு போய் இது சாப்பிடலாம். இது பாருங்க, ஓரளவு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஓரளவு சாப்பிட்ற மாதிரி அரைவட்டாக தான் இருக்கு. மெண்டு சாப்பிடலாம், மெண்டு சாப்பிட்டுக்கலாம், மெண்டு சாப்பிடலாம், நல்லா இருக்கு.